ஒரு கோடீஸ்வரர் அப்பா அவர் பையனை படிக்க வச்சிட்டாரு. அவர் அந்த பையன் வேலைக்கு போகிறானோ இல்லையோ, அப்பா கிட்ட வந்து கோடிக்கணக்கில் சொத்து. அந்த 400 வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு கவுன்சிலர் இருக்கார், அந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கார். நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்துட்டார், அதே தெருவில் ஒரு முதலமைச்சர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சர் வந்து சொல்கிறார், இந்த தெருவில் குப்பை தொட்டியே இருக்கக்கூடாது, எனக்கு அது அவமானம். சித்தர்கள் கொடுத்தது ஜோதிடம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க சித்தர்கள்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க, அதெல்லாம் கணித அடிப்படையில் வந்து கண்டுபிடிச்சது மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வந்து புத்தி அறிவாளியாக வந்து ஒரு ஆசான் இருக்கார், ஒரு குருநாதர் இருக்கார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு ஆகாது, இந்த நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, இந்த நட்சத்திரம் வந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாது, மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு ஆகாது, தம்பிக்கு ஆகாது, தங்கச்சிக்கு ஆகாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அந்த மாதிரி தோஷம் இருக்கா, அந்த மாதிரி அது என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே போடணும்னு யோசித்தேன். பட் வந்து அதற்குண்டான நேரம் அமையலை. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து கரெக்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும் சொல்லிவிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை இந்த வீடியோவுக்கு. இருந்தாலும் வந்து நான் சொல்கிற மெசேஜை கன்வே பண்ணிடுறேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும், சரிங்களா. எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக பார்த்து ஆராய்ஞ்சிங்கனாலே விஷயம் உங்களுக்கே புரிஞ்சுருங்க. அதாவது ஒருத்தரோட ஜாதகம் இன்னொருத்தரை வந்து எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு பேசிக் கொஷின். அதாவது ஒரு மாமியாரோட ஜாதகம் அந்த மருமக ஜாதகம் வந்து மாமியாரையோ மாமனாரையோ இல்லை புருஷனையோ யாரையாவது எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ்னால் எஃபெக்ட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு. அதாவது இது எப்படி, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதாவது ஒரு அப்பா இருக்கார், 2 பசங்க இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, 20,000 சம்பளம். அப்படின்னா அந்த அப்பா வந்து தன்னோட 2 பசங்களையும் ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்ததுன்னா சேர்த்து வச்சு படிக்க வைப்பார். அதே அப்பாவுக்கு ஒரு 60,000 50,000 சம்பளம்னா அதே பசங்களை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைப்பார். அந்த ஏரியாவில் எது நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ அங்கே படிக்க வைப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதே அவங்க அப்பா மாதம் 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பணக்காரராக இருக்கார். அப்போ என்ன ஆகும், அந்த அப்பா வந்து ஏதாவது பெரிய கான்வெண்ட்டில் சேர்த்து விடுவார் பசங்களை, இல்லைனா ஃபாரின்கே அனுப்பிச்சி கூட படிக்க வைப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு கல்வியே வந்து ஸ்டார்டிங், எல்லா லைஃபுக்கோட ஸ்டார்டிங்கே ஒரு கல்வி தான் ஹியூமன் லைஃப்பில் முக்கியமானது. ஒரு அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதே மாதிரி தான் அவங்களோட ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட பிள்ளைங்களோட லைஃப் பார்த்தே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் அப்பாவோட ஜாதகம் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அப்பா வந்து இப்போ ஸ்ட்ராங்கான ஜாதகம் இல்லை, ஸ்ட்ராங்கான வேலை இல்லைன்னா பசங்க சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தாகணும். அதுவே அப்பா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வந்து பணக்காரராக இருந்தாருன்னா பசங்களை ஃபாரின் காமிச்சு படிக்க வைப்பார், இல்லை பெரிய கான்வெண்ட்டில் சேர்த்து இன்னும் நல்லா படிக்க வைப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஜாதகம் பிள்ளைங்களை பெரிய எஃபெக்ட் பண்ணும். சாதாரண படிப்பு விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நல்லா எஃபெக்ட் பண்ணும். அதுவே வயசானதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி பார்க்கலாம். அந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிற அப்பாவை பற்றி பேசலாம். இப்போது அவர் வந்து பசங்களை வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சிட்டாரு. அவர் படிக்க வச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டார். அவரோட ஒரு 58 வயசு வரைக்கும் இதுதான் அவர் பண்ண சாதனை. 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சார், இன்ஜினியரிங்கெல்லாம் படிக்க வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய காசு இது போட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டாரு. அப்புறம் வந்து ஒரு வீடு கட்டிட்டார், சொந்த வீடு.
சரி, இப்போ அவரோட 2 பசங்களோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஏன்னா அந்த பசங்க நல்லா படிச்சிருக்காங்க, அந்த பசங்க நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு அப்பா கூட இருந்தாங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு போடுவாங்க. கரெக்டா? அதுவே அந்த பசங்க ஊதாரியாக இருக்காங்க, பெருசாக வேலைக்கு போகலை அந்த அளவுக்கு, இல்லைன்னா வேலைக்கு போகிறாங்க, அவங்க தனியாக ஒய்ஃப் கூட போயிடுறாங்க, அப்பா அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்த டயத்தில் அந்த அப்பா அம்மாவுக்கு பசங்களோட ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த பசங்க என்னமாய் இருக்காங்க, அவங்க என்னமாய் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை பொறுத்து தான் வந்து அவங்க அப்பா அம்மாவோட ஜீவனம் இருக்குது. ஸோ இந்த இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களோட ஜாதகம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் பண்ணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கோடீஸ்வரர் அப்பா அவர் பையனை படிக்க வச்சிட்டாரு, அவர் அந்த பையன் வேலைக்கு போகிறானோ இல்லையோ, அப்பா கிட்ட வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அப்போ எஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாதே. பையன் வேலைக்கு போனால் என்ன, போகாட்டி என்ன, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவங்களே பெரிய கோடீஸ்வரங்க தானே, அப்புறமேட்டு என்ன. ஸோ இந்த கேஸில் வந்து அவங்க பையனோட ஜாதகத்தை நம்பி அவங்க இல்லை, அதாவது அவங்க பையனை நம்பி அவங்க இல்லை. ஸோ அதனால் வந்து பெருசாக அவங்களோட பையனோட ஜாதகம் இந்த கோடீஸ்வர அப்பா அம்மாவோட வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, எதுவும் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ். இப்போது பையன் வந்து அப்பா அம்மா கூடவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அந்த பையன் கல்யாணம் ஆகி தனியாக போயிட்டான், இல்லைனா அவங்க வேலை பார்க்கறதுக்கு வேறு ஊரே போயிட்டான், இந்தியாவுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு என்ன, அவன் கோடிக்கணக்கு சம்பாதிச்சா என்ன, இல்லை அங்கே போய் வேறு ஏதாவது வேலை பார்த்தா என்ன, பெருசாக எந்த எஃபெக்டும் பண்ணாது இங்கே இருக்கிற அப்பா அம்மாவை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இட் ஆல் டிபெண்ட்ஸ்னால் ஒன்று எஃபெக்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம். அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ ஒரு கோடீஸ்வரர் அப்பா இருக்கார், அவருக்குன்னா பையன் எப்படி போனாலும் எதுவும் இல்லை, பையன் அஃப்கோர்ஸ் நல்லபடியாக இருக்கணும், அப்படி தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. இருந்தாலும் அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்காம இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை அந்த கோடீஸ்வர அப்பாவுக்கு. ஆனால் ஒரு அந்த மாதிரி கோடீஸ்வரனா இல்லாத அப்பா ஜஸ்ட் வந்து அவரோட சம்பளத்தில் வந்து வீடு கட்டிட்டாரு, பசங்களை படிக்க வச்சிட்டாரு, இப்போ வந்து பசங்க தான் வந்து அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிற அப்பாவுக்கு பையனோட ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது இங்கே. ஸோ இதையும் ஒத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணும்போது வந்து இது வந்து மாமனாருக்கு ஆகாது, இது மாமியாருக்கு ஆகாது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆகாதுன்ற அர்த்தம் என்னன்னு சொல்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகாதுன்னா ஆகாது தான், அவ்வளோதான். ஆகாதுன்னா என்ன தெரியுமா ஆகாது? நான் சொல்கிறேன். ஒரு பெரிய தெரு இருக்குது, பெரிய தெரு, ஒரு 300-400 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 வீடு இருக்குது. அந்த 400 வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு கவுன்சிலர் இருக்கார், அந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கார். அப்போ அந்த தெருவில் அவர் வச்சது தான் சட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஏரியாவோட கவுன்சிலரே அவர் தான். அவர் வீட்டு முன்னாடி வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்ததுன்னா இங்கெல்லாம் குப்பை தொட்டி வைக்கக்கூடாது, அங்கிட்டு எடுத்து போய் அந்த ரோட்டு மூலையில் வை அப்படின்னு சொன்னார்னா கேட்கணும், நம்ம கேட்டு தான் ஆகணும், எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அங்கே அவர் வச்சது தான் சட்டம். அது வந்து ஒரு கவுன்சிலரோட ஏரியாக்குள்ளே வருது. அதே தெருவில் இன்னொரு வீட்டில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டார். இப்போ கவுன்சிலரை எவனாவது மதிப்பானா? எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு குப்பை தொட்டி அங்கே தான் இருக்கணும்.
எல்லாரும் அங்கே தான் போய் குப்பையை போடணும் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு கவுன்சிலர் எவனாவது கேட்பானா? எம்எல்ஏ சொல்கிறது தானே கேட்பான். ஏன்னா கவுன்சிலரை விட எம்எல்ஏ வந்து கொஞ்சம் பெரிய பதவி, பெரிய செல்வாக்கு, பெரிய வந்து அதிகாரம் எல்லாமே. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் கவுன்சிலர் வந்து டம்மி பீஸ் ஆகிட்டார். அதே தெருவில் நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்துட்டார். அதே தெருவில் ஒரு முதலமைச்சர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த தெருவில் குப்பை தொட்டியே இருக்கக்கூடாது, எனக்கு அது அவமானம். அப்போ குப்பையை எங்கே தான் கொட்டுறதுன்னா, நீ பக்கத்து தெருவில் போய் கொட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு முதலமைச்சர். இப்போ வந்து எம்எல்ஏவால் ஏதாவது சொல்ல முடியுமா? முதலமைச்சர் அது வந்து எம்எல்ஏவை விட பெரிய பதவி, பெரிய அதிகாரம் எல்லாமே. ஸோ அப்போ வந்து இந்த பீரியடில் வந்து அந்த கவுன்சிலர் மாதிரியே எம்எல்ஏவும் டம்மி பீஸ் ஆகிடுறாரு. அதுதான் விஷயம். இப்போ என்ன தெரியுமா, கவுன்சிலர் வந்து அவருக்கு உண்டான பதவி, அதிகாரம், பவர் அப்படியே இருக்குதான், இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் அடிப்படுது. அவரால் பெருசாக வந்து அங்கே சீன் போட முடியல. எம்எல்ஏக்கும் அதே கேஸ் தான். எம்எல்ஏக்கும் நிறைய அந்த அதிகாரம் இருந்தாலும் முதலமைச்சர் முன்னாடி இவரால் எதுவும் பண்ண முடியலையே, சரின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட்டாக போயிடுறாரு. இப்போ என்ன தெரியுமா, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த முதலமைச்சர் ஜாதகம், முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மாறிடுது இல்லையா? முதல்ல கவுன்சிலருக்கு மாறிடுச்சு எம்எல்ஏ வந்துட்டதுக்கப்புறமேட்டு. இந்த கவுன்சிலருக்கு எம்எல்ஏ ஆகாது, அந்த எம்எல்ஏக்கு முதலமைச்சர் ஆகாது. ஆகாதுன்றதோட அர்த்தம் இதுதான். ஆகாதுன்னா கவுன்சிலர் வந்து தன்னோட பதவியிலேருந்து இறங்கிடுவான், குறைஞ்சிடுவான், கவுன்சிலருக்கு ஏதாவது ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவுன்சிலர் தான். இருந்தாலும் எம்எல்ஏ வந்துட்டதுக்கப்புறமேட்டு அந்த கவுன்சிலருக்கு உண்டான மரியாதை வந்து எம்எல்ஏக்கு போயிடுது எல்லாருமே. நாளைக்கு முதலமைச்சர் வந்துட்டதுக்கப்புறமேட்டு எம்எல்ஏக்கு இருக்கிற பதவி, அந்த அதிகாரம், அங்கே மரியாதை எல்லாம் முதலமைச்சர்கிட்ட போயிடுது. அதுதான் வித்தியாசம். இங்கே ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை யார் கொடுத்தது? முதல்ல சித்தர்கள் கொடுத்தது ஜோதிடம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க சித்தர்கள்லாம் இல்லைன்னு, அதெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க, அதெல்லாம் கணித அடிப்படையில் வந்து கண்டுபிடிச்சது மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறது, சித்தர்கள்னா என்னது? ஞானம் உள்ளவங்க. சித்தர்கள்னு ஒன்று கிடையாது, அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறவங்க மூடர்கள். மூடர்கள்னா என்னது? ஓப்பன் மைண்ட் இல்லை, ஓப்பனாக இல்லை, அவங்க மைண்டு மூடி இருக்குது, அதனால தான் அவங்க மூடர்கள். ஏங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சொல்கிறீங்க இந்த மாதிரி. சில பேர் வந்து என்னக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து இது வந்து கணித முறையில் தானங்க சொல்கிறது அப்படி இப்படின்னு. ஏன் கணிதம்னா என்னன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் எந்த இடத்துலையும் 5 பார்த்தது கிடையாது, 8 பார்த்தது கிடையாது, 7 பார்த்தது கிடையாது, 4 பார்த்தது கிடையாது, 6 பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? நம்பர் 8 பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்பர் 7 பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்பர் 6, இல்லை 5, 4, 3, 2, 1 எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எதையுமே பார்க்காத ஒரு விஷயத்தை நம்பி அது கால்குலேஷன், அது மேத்தமேட்டிக்ஸ், அது சார்ந்து தான் ஜோதிடம் இயங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்குது. ஏங்க சித்தர்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் கால்குலேஷன் அடிப்படையில் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி. சரி, அது அப்படியே இருந்துட்டு போகுது. அந்த கால்குலேஷன் யார் கண்டுபிடிச்சா? அந்த நம்பர் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜலதோஷம் வருது. வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் டயபெட்டிஸில் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம ஆளுங்க. அப்போ இல்லாத ஒரு கணக்கை, இல்லாத ஒரு நம்பரை எங்கேருந்தியா கண்டுபிடிச்சிங்க? இதை நல்லா யோசிக்க வேண்டிய விஷயங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து
கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க யோசிச்சிங்கனாலே புரிஞ்சுருவாங்க. இது மேத்தமேட்டிக்ஸ்னு சொன்னாலும், இது கணித அடிப்படைன்னு சொன்னாலும், கணிதம் எங்கேருந்து வந்தது? அதே சித்தர்கள் கிட்ட இருந்து தானே வந்தது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நான் இந்த லைனுக்கு வந்துடுறேன். நான் ரொம்ப அதுலேயே பேசிட்டேன். அதாவது இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். ஒரு அர்த்தம், ஒரு சித்தர்கள் வந்து எதனால் இதை சொன்னாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை மேம்படுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சயின்ஸ்னால் என்னங்க? சயின்ஸ்னால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லும், நாளைக்கு இன்னொரு விஷயம் சொல்லும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயம் சொல்லும். அது எல்லாமே அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அப்டேட்டடாக வர்றது எதுக்குன்னா, நம்மளோட பயன்பாட்டிற்காக தான், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்காக தான். சித்தர்களும் அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் கண்டிப்பாக நல்ல விஷயத்த பெருசாக சொல்லியிருப்பாங்க. அவர்கள் தான் சித்தர்கள். ஆனால் அதை நாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோங்க. விஷயமே தெரியாத ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க இதோட மீனிங்கை முழுசாக ஆராய்ச்சி பண்ணாமல் குதிச்சிடுறாங்க. அதாவது நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு குருகுலம் இருக்குது. நல்ல வந்து புத்தி அறிவாளியாக வந்து ஒரு ஆசான் இருக்கார், ஒரு குருநாதர் இருக்கார். அந்த குருநாதர்கிட்ட நிறைய சீடர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த சீடர்களில் ஒரு சீடனுக்கு வந்து ஒரு சந்தேகம். என்னன்னு பார்த்தா, இந்த குருநாதர் எதன் அடிப்படையில் வந்து நமக்கு குருவாக இருக்கார், நம்ம அவர்கிட்ட வந்து சீடனாக இருக்கோம். குருநாதருக்கு எங்கேருந்து இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ அறிவு வந்திருக்கு அப்படின்னு நான் சீடன் கேட்டிருக்கான். குரு வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காரு, எனக்கு நல்லா சாஸ்திரம் எல்லாம் நிறைய தெரியும்ப்பா, நான் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கும் வந்து என்னோடய குருநாதர் நிறைய சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு குரு சொல்லியிருக்காரு. அந்த சீடன் என்ன நினச்சிட்டான், இந்த குருவை விட சாஸ்திரம்தான் பெரிய விஷயம், அப்புறமேட்டு சாஸ்திரம் தான் நம்ம 4-5 புக்கு வாங்கி படித்தாலே தெரிஞ்சிட போகுது, அப்புறமேட்டு இந்த ஆள்கிட்ட எதுக்கு வந்து உக்காண்ட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் குருகுலத்தை விட்டு போயிட்டான். சாஸ்திரம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி அவனே வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? அந்த குருகுலத்தில் அவன் வாழும்போது எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானா, குருகுலம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டீச்சர் இருப்பார், ஒரு குரு இருப்பார், தன்னோட சிஷ்ய பிள்ளைங்க சீடர்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாரு. இவங்க நிறையா கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு வந்து டைம் ஆகும்போது ஒவ்வொரு பேரும் ஒரு கையில் வந்து ஒரு தட்டு திருவோடு ஒரு மாதிரி தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டில் போயும் நிற்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சீடர்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு குருக்கிட்ட வந்து கல்வி கற்றுட்டு இருப்பாங்க. இப்படி தான் அவங்க லைஃபு. சரியா? இந்த பையன் வந்து அந்த குருகுலத்துலேருந்து வந்துட்டான். இந்த பையன் வந்து சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு இருக்கான். புக்கில் பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து படித்தான் இந்த மாதிரி, எச்சில் உணவு பரிசுத்தம். சரியா? எச்சில் உணவு பரிசுத்தம். அவன் படித்த புக்கில் அது போட்டுருக்கு அந்த சாஸ்திரத்தில். எச்சில் உணவு பரிசுத்தம், வாந்தி பண்ணினது பரிசுத்தம், அப்புறமேட்டு இன்னொன்று இறந்தவனோட போர்வை பரிசுத்தம் அப்படின்னு அவன் படிச்சிடுறான். சரி, அவனுக்கு ஒரே சந்தேகம், என்ன இதெல்லாம் பரிசுத்தம்னு போட்டிருக்கு, ஆனால் வெளியில் போனான்னா அதெல்லாம் அசிங்கம்னு சொல்கிறாங்களே, ஏன்னு தெரியல அவனுக்கு. இருந்தாலும் சாஸ்திரம் இதை தான் சொல்லுது, அப்போனா சாஸ்திரம் கண்டிப்பாக உண்மை தானே, இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். இன்னொரு நாள் வெளியில் போகிறான். அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாண வீடு, கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து எல்லாருக்கும் பந்தி போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க. அப்போ குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய எச்ச இலை இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் அப்படியே கொட்டிட்டு போகிறாங்க. இவன் பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறான். உடனே நேராக போய் அந்த எச்சில் இலையை எடுக்க போகிறான். அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரியவர் இருக்கார்.
ஏன்பா நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நீ குருகுலத்தில் தானே அந்த இது குருநாதர்கிட்ட படிச்சுட்டு இருந்த, நீ என்னப்பா இங்கே வந்து எச்எல்லாம் எடுக்கிற, என்னாச்சு உனக்கு? உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, நான் உங்களை முன்னாடியே சாப்பாடு போடுவாங்களே, கல்யாண வீடு தானே, உன் வடை பாயசத்தோடு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க, நீயும் வா, உனக்கும் கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். இல்லை அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது, சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது, எச்சில் உணவு பரிசுத்தம், அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவன் கோச்சுக்கிறான் இந்த சீடன். அவர் யோசிக்கிறாரு, என்ன சாஸ்திரத்தில் அப்படி போட்டிருக்கா, நீ என்ன தான் படித்த அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் வந்து இந்த லைனாக சொல்லியிருக்கான் இதெல்லாம் இதுன்னு சொல்லி. அப்புறமே தான் புரிஞ்சுது இவன் ஒரு அறகுறைன்னு சொல்லிட்டு. அதாவது அப்புறமேட்டு தான் அந்த பையனை கூப்பிட்டு போய் அந்த சீடனை கூப்பிட்டு போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது அப்படி இல்லை தம்பி, எச்சில் உணவு பரிசுத்தம்னா, அதாவது மாடு இருக்குது, பசுக்கு ஃபஸ்ட்டு தன்னோட கன்று இருக்கு இல்லையா, அதை விட்டு பால் குடிக்க வைப்பாங்களாம். அதுக்கப்புறமேட்டு தான் பால் அந்த பசுவிலேருந்து நல்லா கறந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் கோயிலெல்லாம் கொடுத்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களாம். அந்த பால் வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் என்னது, அந்த கன்று அது எச்சல் பண்ணது தானே. ஸோ இதுதான், இந்த பாலை தான் எச்சல் பண்ணாலும் சரி கடைசியில் கடவுள்கிட்ட போய் சேருதுல, அதுதான் பரிசுத்தம். எச்சில் உணவு பரிசுத்தமோட அர்த்தம் இதுதான். அப்புறம் ரெண்டாவது கேள்வி வந்து கேட்டிருக்கான் இந்த மாதிரி, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், வாந்தி பண்ணது பரிசுத்தம் அப்படின்னு. அதாவது வாந்தினா வாயிலேருந்து வர வேண்டிய விஷயம். அதாவது உங்களுக்கே தெரியும், தேன் எப்படி வருதுன்னா, அது வந்து தேனீக்கள் வந்து தன்னோட வாயிலேருந்து சுரக்கிறது தான் தேன். அதையும் வந்து கடவுளுக்கு வந்து கொடுப்பாங்க, பிரசாதமாகவும் கொடுப்பாங்க, தேன் அபிஷேகமும் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால்தான் வாந்தி பண்ணினது பரிசுத்தம். அது வாயிலேருந்து வந்தாலும் கடவுள்கிட்ட கடைசியில் போய் சேருது இல்லையா, அதனால் வாந்தி பண்ணினது பரிசுத்தம், அதுதான் இதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூணாவது வந்து இறந்தவனோட போர்வை பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். அதுக்கும் வந்து அவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதாவது இறந்தவனோட போர்வை பரிசுத்தம்னா, பட்டு இருக்கு இல்லையா, பட்டு பூச்சிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட உடம்புல இருந்து தான் பஞ்சு பட்டெல்லாம் வருது. அந்த பட்டை வச்சு ஆடைகள் எல்லாம் பண்ணுறாங்க, பட்டாடைகள். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கும் சமர்ப்பிக்கிறாங்க, சாமிக்கும் சுற்றி கட்டி வைப்பாங்க. ஸோ சாமிக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் இறந்தவனோட போர்வை பரிசுத்தம். இது இந்த ஆங்கிளில் பார்க்கணும் தம்பி அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வந்து குருநாதருக்கு இல்லாமல் வந்து இதை கண்டிப்பாக கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி வந்து அங்கேயே குருகுலத்துக்கே போயிடுவானோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்கிறது. எல்லாருமே 2 ஜோதிட புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டா, 4 ஒரு புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு எங்கேயாவது வந்து ஏதாவது கதை சொன்னோன்னா எல்லாமே ஜோதிடம் எல்லாம் தெரிஞ்சிடும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இந்த சீடன் பண்ண மாதிரி அரைக்குறையாக நிறைய சுற்றிட்டு இருக்குதுங்க. அதுங்க தான் இந்த மாதிரி பொருளையெல்லாம் கிளப்பி விடுறது. இது வந்து மாமனாருக்கு ஆகாது, இது மாமியாருக்கு ஆகாது. ஆகாது ஆகாதுன்னா என்ன, அதோட அர்த்தமே வேற. அதானா நாம் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, மூல நட்சத்திரம்னா என்னன்னு முதல்ல வந்து பார்க்கணும். மூல நட்சத்திரம்னா கேதுவோட நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா தனுசில் இருக்குது. தனுசு வந்து குருவோட ராசி, சரியா, குருவோட வீடு. அதில் கேது நட்சத்திரத்துக்கு உண்டான மூலம் இருக்குது. அப்போது குருனா என்ன, கேதுனா என்ன, தனுசுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலே இது தெரிஞ்சிருங்க, மாமனாருக்கு ஏன் ஆகாதுன்னு தெரிஞ்சிடும். அதாவது குருனா டீச்சர், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவர்.
ரிலீஜியஸ் திங்ஸும் சரி, குருநாதர்னு சொல்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் நாம் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, அறிவாளின்னு சொல்கிறோம், ஞானம் மிகுந்தவர்னு சொல்கிறோம். கண்டிப்பாக டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும். ஸோ இதுதான் குரு. குருக்கு உண்டான பண்புகள் எல்லாம்னா சாந்தம், ஞானம், அறிவு, ரிலீஜியஸ் திங்ஸு, இது எல்லாமே குருங்க. கேதுனா இன்னும் டீப்பான ஞானங்க, ரொம்ப அறிவு, ரொம்ப வந்து சித்தர்கள் மாதிரி. ஞானம்னா சாதாரண இதுக்கு மட்டும் இல்லை, கேதுவும் குருவும் சேர்ந்ததுன்னா இன்னும் டீப்பான ஞானம், எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப வந்து உயர்ந்த ஞானம், உயர்ந்த ஆன்மீகம், தெய்வ பக்தி எல்லாமே சொல்லாங்க குரு கேது. ஸோ அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆன்மீக உணர்வும் சரி, ஒரு விஷயத்தில் அறிவும் சரி, தெளிவும் சரி, ஞானமும் சரி, எல்லாமே இருக்குங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து இந்த மூல நட்சத்திரம், அந்த பொண்ணை ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்லேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு மூல நட்சத்திரம் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்தாங்கன்னா உங்கள் மாமனார், அதாவது உங்களோட அப்பாவுக்கு ஆகாது. ஏன் ஆகாது? ஆகாதுன்னா, அப்பா வந்து ஒரு குடும்பத்தில் நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் எப்படி இருப்பார்? அதாவது வந்து அப்பா வந்து வீட்டில் அப்பா சொல்லது தான் சட்டம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்பா வந்து எல்லாத்த விட புத்திசாலியாக இருப்பார். அப்பா வந்து கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். அப்பா கிட்டேருந்து தான் ஒரு குழந்தைக்கு அறிவு வரும், எல்லாமே சொல்லலாம். ஒரு அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஆனால் ஒரு அப்பா வந்து ஒரு சாதாரண டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், வரப்போகிற இந்த பொண்ணு பிஹெச்டி, டபுள் டிகிரி அந்த மாதிரி இருக்கும். அதாவது விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள், அந்த அறிவு, ஞானம் எல்லாமேத்தையும் விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரியான பொண்ணு வந்ததுன்னா என்ன நடக்கும்னா, அப்பாவுக்கு இருக்கிற மரியாதை கம்மியாகும். யார் கம்மி பண்ணுறது? நீங்கள் தான் கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த பொண்ணு சொல்ல, இல்லை மாமா அது இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயந்தான் அது இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தன்னோட அறிவையும் சரி ஞானத்தையும் சரி வேற மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற இவங்க மத்தியில் அப்பாவுக்கு இருக்கிற மரியாதை கம்மியாகி அந்த மரியாதை அந்த பொண்ணுக்கு மேலே அதிகமாகும். இவ்வளோ நாள் அந்த வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, இனிமேட்டு அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பாவை விட பெரிய புத்திசாலி அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்டேயே போய் கேட்கலான்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்பாங்க. அதனால் மூல நட்சத்திரக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாது. மாமனாருக்கு என்ன தோணும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா மாமனாருக்கு வந்து, சே என்னடா இது, இவ்வளோ நாள் இவ்வளோ என் பேச்சு தான் கேட்டுருந்தாங்க, இப்போ என்னடானா இவ பேச்சு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு மாமனார் வந்து கொஞ்சம் சங்கடப்பட வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா அவரை விட இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. அதனால தான் இந்த விஷயமே மாமனாருக்கு ஆகாது. சரியா? அப்புறம் இந்த ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண் மூலம் அரசாலும், சரி அரசாலும்னே வச்சுக்கலாம். அப்படின்னா பெண் மூலம் என்ன நிர்மூலம்? நிர்மூலம்னா அதோட அர்த்தம் என்ன? டேமேஜ் பண்ணுறது, தவிடு பொடி ஆக்குறது, உடைக்கிறது, அதுதான் நிர்மூலம். அதாவது ஒரு ஆண் மூலம் அரசாலும்னா அரசாலும் கூடிய தன்மை உடையது அந்த நட்சத்திரக்காரங்க ஆண்கள். நிர்மூலம்னா அந்த பெண் கல்யாணம் ஆகி போகிறா இல்லையா, இப்போ ஒரு மூல நட்சத்திரக்கார பெண் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயம், என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக அந்த எல்லா விஷயத்தையும் தவிடு பொடியாக்கி நிர்மூலமாக்கிடுவாங்க. ஸோ ஈஸியாக எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க மூல நட்சத்திரக்கார பெண்கள். இதுதாங்க விஷயம். ஆனால் இதை ஒரே ஒரு வேர்டு, இது வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாத அறகுறைங்க அது வந்து மாமனாருக்கு ஆகாது ஆகாது ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, நான் இன்னொரு கேள்வியே கேட்குறேன். ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா சிஎம்க்கும் பிரைம் மினிஸ்டர் உட்பட மூல நட்சத்திரத்தில் தானே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு சிஎம்க்கோ மேபி 1-2 இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎம்க்கு கூட மூல நட்சத்திரம் அவ்வளோவா இல்லைங்க. அந்த மாதிரியான நிலமையில தான் இருக்கும். அது விஷயம் என்னென்னா, எல்லாம் வந்து அரசாளும்னா அரசாளக்கூடிய தன்மை உடையவங்க, அரசாளத்துக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா, அது இவங்களுக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான். மற்றபடி வந்து ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில்யம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயில்யன்றது வந்து புதனோட நட்சத்திரம். அந்த ஆயில்யம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் வரும். கடகம் வந்து சந்திரனோட நட்சத்திரம். காலபுருஷனுக்கு கடகம் வந்து சந்திரனோட வீடு, காலபுருஷனுக்கு 4வது வீடு. சந்திரன்னா என்னது? தாய்மை, அன்பு, பாசம், அரவணைப்பு, எல்லாமே, மனோநிலை எல்லாத்தையும் சொல்லலாங்க. புதன்னா சிம்பிளாக சொல்லணும்னா புத்தி, பிரெயின் அப்படின்னு சொல்லிடலாம், புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிடலாங்க. மனசு எங்கே இருக்குது ஒருத்தருக்கு? அதாவது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீட்டில் இதயம் இருக்குது, ஆர்ட் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ட்டுக்குள்ளே தானே, அதாவது இருதயத்துக்குள்ளே தானே மனசு இருக்குது. இதயத்துக்குள்ளே தானே மனசு இருக்குமா? அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாமியாருக்கு ஏன் ஆகாதுன்னா, ஒரு அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து பையன் இருக்கான். அந்த பையன் வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த பையனை வந்து பாசமாக வளர்ப்பாங்க, நல்லா அரவணைப்பாங்க, நல்லா ஒரு தாய்மை பண்பு மிக்க ஒரு அம்மாவாக இருப்பாங்க. எல்லா அம்மாவும் அப்படி தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வளர்க்குறதுனால அந்த பையனுக்கு வந்து அம்மா மேலே அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ அதே வீட்டில் இன்னொரு பொண்ணு, ஆயில்ய நட்சத்திர பொண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி சினாரியோ தெரியுமா? அவங்க அம்மா என்ன அளவுக்கு பாசம் அரவணைப்பு கொடுக்குறாங்களோ அந்த பையனுக்கு, இவ்வளோ நாள் கொடுத்தாங்களோ அதை விட இந்த ஆயில்ய நட்சத்திர பெண் வந்து அதிகமாக கொடுக்குமா. ஏன்னா அந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட தன்மை அப்படி. ஸோ அப்போ வந்து என்ன அந்த பையனுக்கு ஆகுமா, பாசம் வந்து ரொம்ப அதிகமாக தன்னோட ஒய்ஃப் கிட்டேருந்து கிடைக்கிறதுனால அம்மா கிட்ட அவ்வளோவா வந்து அவன் வந்து அஃப்கோர்ஸ் அம்மா கூட பழகுவான், அது இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனசில் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு குத்தல் இருந்துகிட்டே இருக்குமா. என்ன இவ்வளோ நாள் இந்த பையன் என் கூட தானே நல்லா பாசமாக இருந்தான், ஆனால் இன்றைக்கி வந்து பொண்டாட்டி வந்துட்டதுக்கப்புறம் பொண்டாட்டி பின்னாடி போகிறானே அப்படின்னு கொஞ்சம் மனசில் குத்துமா. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக வந்து இந்த பொண்ணும் வந்து வசியம் பண்ணி இழுத்துட்டா என் பையனை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பாசமாக இருந்து நல்லா அரவணைச்சு இருந்தீங்களோ உங்கள் பையனை, அதே மாதிரி அந்த பொண்ணு உங்கள் பையனை நல்லா பாசத்தோட அரவணைப்போட நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு தானே அதிகம் இருக்குது விஷயம். இதில் சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? சந்தோஷம் தானே இந்த விஷயம். ஒரு தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அது எந்த நட்சத்திரத்துக்கு கரெக்டாக வருதோ இல்லையோ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கரெக்டாக வரும். ஆயில்ய நட்சத்திர பெண் கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் பண்ணணும். அது ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அவங்க வந்து சிம்பிளாக வந்து மாமியாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது உள்ள அர்த்தம் வேற. ஆகாதுன்னா மாமியாருக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் பொறாமை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்னோட பையன் மேலே வந்து அதிகமான பையன் வந்து இவ்வளோ நாள் அம்மா மேலே பாசமாக இருந்தானா அந்த பையன் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசமாகிடுவான். ஸோ அதனால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பொறாமை வரும் மனசில் லைட்டாக. அதுதான் விஷயம், வேறு எதுவும் ஆகாதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ இதுவாகிடும், உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, கண்டம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எவ்வளோ பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆயில்ய நட்சத்திர
பொண்ணை இது பண்ணிவிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கம்மா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. ஐயோ நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேனே, இது தெரியாமல் ஆயில்ய நட்சத்திரம் மிஸ் பண்ணிட்டோம், மூல நட்சத்திரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கூட நினைக்கலாம். இருந்தாலும் அதோட தன்மை இருக்கு இல்லையா, அது விஷயம் என்ன தெரியுமா, கொடுத்து வைக்கணும் எல்லாத்துக்கும். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஆகாதுன்னா ஆகாது தான். ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்மளை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்காருன்னா அவரை பார்க்கும்போது நமக்கு ஆகாது தான். இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து ஜோதிடத்தை வந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க. நான் பெருசாக ஜோதிடம் கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஆசாமி இருக்கார். அவர் என்னை விட ஜோதிடத்தில் இன்னும் கரைச்சி குடிச்சிருக்காருன்னா அவர்கிட்ட எனக்கு ஆகாது தான். ஆகாதோட அர்த்தம் இவ்வளோ தாங்க. அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் மாமனார் என்னது தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு வதந்தி. அதாவது இது வந்து கிருஷ்ணன் பரமாத்மா அந்த கம்சனோட கதையிலேருந்து சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து ரோஹிணி நட்சத்திரம். அவர் வந்து தன்னோட தாய் மாமனான கம்சனையே கொன்னுடுவார். அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாய் மாமனுக்கு ஆகாது, ரோஹிணி நட்சத்திரம் ஆகாது. அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வந்து முன்னாடி பெருமாளாக இருக்கும்போது ஒரு வாயில் காவலனாக வந்து சிசுபாலனும் இவனும் இருப்பாங்க. ஐயோ அதுக்குள்ளே பேரை மறந்துட்டேனே, இவன் அந்த கம்சனும் இருப்பாங்க. ஸோ அப்போ பெருமாள் வந்து அந்த கேட்டை கிராஸ் பண்ணும்போது இவங்க 2 பேருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கடுப்பாயிடுவார் பெருமாள். கடுப்பாகி 2 பேருக்கும் சாபம் கொடுப்பார். நீங்கள் 2 பேரும் மனுஷ பிறவி எடுத்து சாவணும்டா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவார். அப்போ வந்து 2 பேருமே வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்படி இருந்தாலும் நீங்கள் தான் எங்களை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு வந்து வரம் கேட்பாங்களாமா. சரி வரம் வச்சுக்கோ அப்படின்னு பெருமாள் கொடுத்துருவாராமா. அதனால தான் கம்சனையும் சரி சிசுபாலனையும் சரி கொல்லறதுக்காக அவதாரம் கிருஷ்ணனா வந்து எடுப்பார். அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த கதை பார்த்தீங்கன்னா கம்சனை கொல்றதுக்கு மட்டும்தான் அவர் பிறந்திருப்பார், தன்னோட தாய் மாமனை கொல்றதுக்கு மட்டும்தான் பிறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் அது விஷயம் இல்லை. சுசிபாலனும் இருக்கான், சரிங்களா, சிசுபாலனும் இருக்கான். அதுவும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அரைகுறையாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நிறைய வதந்தி, இப்போ வாட்ஸ்அப்பில் வதந்தி கிளப்பி விட்றாங்கல்ல. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வந்தது. நிறைய நம்பர் வந்து 9 டிஜிட் நம்பரு 13 டிஜிட் நம்பரில் இருந்தெல்லாம் ஃபோன் வருது, அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபோன் வெடித்து செத்து போயிடுறாங்களாம், அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆடியோ நிறைய பேர் பேசி அனுப்பிச்சிருக்காங்க. 9 டிஜிட்டு 13 டிஜிட்லேருந்து எந்த நம்பர் வரப்போகுது? கஸ்டமர் கேர்லேருந்து தான் வரப்போகுது. அவனுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா? நம்மளை தான் சாவடிக்கிறானே அவ்வளோ காசு வாங்கி, இதுக்கு மேலே எதுக்கு லிட்ரலி சாவடிக்க போகிறான் அவன். ஸோ இந்த மாதிரிலாம் வதந்தி கிளப்பி விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜோதிடர்கள்லேயும் ஜோதிட உலகத்துலேயும் நிறைய வதந்தி இந்த மாதிரி கிளப்பி விடுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பரவுதே தவிர மற்றபடி இந்த மாதிரி இந்த தோஷம் இந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு ஆகாது, இது அவங்களுக்கு ஆகாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆகாதோட அர்த்தமே வேற, இது வேற. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பார்த்ததோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், சரிங்களா? அண்ட் தென் ஃபார் கன்சல்டேஷன் யூ கேன் மெயில் மீ இன் திஸ் மெயில் ஐடி. கன்சல்டேஷனுக்கு இந்த மெயில் ஐடியில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.